ஹலோ மக்களே, ரீசெண்டாக ஏஜியோவில் சேல் போயிட்டு இருக்கும்போது இந்த குர்த்தா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கரண்ட்லி இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. மோஸ்ட்லி இந்த ட்ரெஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் ட்ராக் பண்ணி தான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோட மெட்டீரியல் வந்து ரொம்பவே பியூர் காட்டன் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. அது நான் என்னென்னு காமிக்கிறேன். இந்த பிரிண்ட் வந்து அவங்க ஹிப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்லீவோட எண்ட்லேயுமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ் தான் நமக்கு. இதோட நெக் வந்து வி நெக் டைப்பில் இருக்குது. தென் இதில் பார்த்தீங்கன்னா பாட்டம்லலாம் நமக்கு ஃபுல்லாகவே இந்த ஃப்ளோரல் பிரிண்ட் தான். வேறு எந்த ஒரு டிசைனுமே நமக்கு இல்லை. டிரான்ஸ்பரண்ட் நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹிப்க்கு மேலே வரைக்குமே லைனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க உள்ளே. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. பட் ஹிப்க்கு கீழே வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பிகாஸ் பேண்ட் நீங்கள் சேம் கலரில் பேர் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து இருக்காது. ஸோ லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.